சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து மருத்துவராக பணியாற்றி பின்னர் இந்த சமூகத்திற்காக தற்போது சமூக பணியும் ஆற்றி வருபவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருப்பவர். மக்களவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். போதைப்பொருள் ஒழிப்பு, புகையிலை எதிர்ப்பு நடவடிக்கைகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சராக இருந்தபோது மேற்கொண்டவர். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்திற்கு அடித்தளமிட்டவர். ஊர்ப்புற மருத்துவத்தில் பெரிதும் ஆர்வம் காட்டுபவர். பசுமை தாயகம் எனும் அரசு சாரா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக பணியாற்றியவர். 108 எனும் இலவச அவசர சிகிச்சை ஊர்தி சேவையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர். சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இவருடைய முயற்சியால் போலியோவை இந்தியாவில் முற்றிலும் ஒழித்ததற்காக பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் ஆர் அன்புமணி அவர்களை ரோட்டரி மாவட்ட மாநாடு மகிழ்ச்சி 2.0 அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி 2 இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அவ்வை பாட்டி பாடிய பாட்டு இது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த காலத்தில் மன்னரை பார்த்து பாடின பாட்டு. அடிப்படையில் என்னென்னா நீர் மேலாண்மை பற்றி பாடினாங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் மன்னர்கள், இப்போ இருக்கிற மக்கள் ஆட்சி. நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட். அது ஒரே வார்த்தையில் ஒரு லைனில் சொல்லணும்னா 12 மாதத்தில் 1 மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த 11 மாதத்திற்கு பயன்படுத்துவது தான் நீர் மேலாண்மை. ஆண்டிற்கு 12 மாதம். நமக்கு அந்த வெள்ளக்காரனுக்கு கிடைச்ச அந்த வின்டர், சம்மர், ஆட்டம், ஸ்ப்ரிங்லாம் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிறது பருவம், மான்சூன். 2 மான்சூன் தான் நமக்கு. தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம்.